வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல் வழியாக தங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் சென்ற முறை தோஷங்கள் என்றால் என்ன, அதை பற்றி பார்த்தோம். என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத இப்போயே நம்ம பரிகாரங்களை பற்றி பார்த்துருவோம். இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தோஷங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். செவ்வாய் தோஷம், புணர்ப்பு தோஷம் அப்படி வரிசையாக சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு தோஷத்துக்கும் உள்ள பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்மகிட்ட ஜோதிடர்கிட்ட வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ செவ்வாய் தோஷம்னு சொல்கிறீங்க, செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்பாங்க. அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு உள்ள பரிகாரம், எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம சொல்லணும். அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் மற்றும் முருகனின் அம்சம் கொண்ட அங்ககாரனை வழிபட்டு வந்தால் செவ்வாயின் தாக்கம் குறையும். அப்போ இந்த அங்ககாரன் முருகன் அப்படின்னா இரண்டுமே அந்த முருகனுடைய அம்சம்தான். இப்போ செவ்வாய்க்கு அந்த அதிபதி நம்ம முருகன். அப்போ அந்த முருகன் செவ்வாய் அந்த முருகனை நம்ம வழிபட்டு வரும்போது அந்த தோஷங்கள் படிப்படியாக குறைகிறதுக்கு நமக்கு ஒரு வழி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய சதுர்த்தி தினம், அந்த நாளில் அபிஷேக ஆராதனை செய்து விரதம் இருந்து அப்படி வரும்போது நமக்கு அந்த தோஷங்கள் படிப்படியாக குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சதுர்த்தி நாளில் நம்ம அபிஷேக ஆராதனை செய்து வந்துக்கிட்டு இருக்கும்போது படிப்படியாக குறையும் நம்ம சொல்கிறோம். இதை 41 செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரதத்தை இருந்து வரணும். இப்படி இருந்து வரும்போது நமக்கு என்னது, செவ்வாய் தோஷத்துலேருந்து அந்த பரிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் வரும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் துவரை தானம், அதாவது துவரையை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, துவரம் பருப்புன்றோம். அந்த துவரையை வாங்கி தானம் செஞ்சிங்கன்னா, அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தாக்கம் குறையும். அதேமாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் காயத்ரி மந்திரம், தியான மந்திரம், சூரிய கவசம் போன்றவற்றை சொல்லி கடவுளை மனமுருகி நம்ம வழிபட்டு வந்தால் இந்த தோஷம் விலகுங்கிறது ஒரு ஐதீகம். செவ்வாய் தோஷக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் தோஷக்காரர்கள் இந்த இரத்தக்கல் பதித்த தங்க மோதிரம், சிவப்பு கலர் மோதிர விரலில் வலது கரத்தில் அணியலாம். அதாவது முருகனுக்கு நமக்கு முருகனுக்கும் அந்த செவ்வாய்க்கும் உள்ள ஒரு உகந்த மலர் சிவப்பு மலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷம் விரைவில் நீங்கிவிடும். கிரகங்களில் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு 27 செவ்வாய்க்கிழமைகள் தெய்வம், அதாவது அதுக்கு என்ன செய்யணும், நம்ம 21 செவ்வாய்க்கிழமைகள் நெய் விளக்கு ஏற்றி வந்தால் செவ்வாய் தோஷம் விழுகிறதுக்கு நமக்கு அந்த தோஷத்துலேருந்து விடுபடலாம். நவக்கிரக செவ்வாய்க்கு நவக்கிரகத்தில் இருக்க செவ்வாய் இருக்கும். அந்த நவக்கிரக செவ்வாய்க்கு பிறந்த தேதி அல்லது கிழமைகளில் அர்ச்சனை செய்து வந்தால் நன்மை உண்டாகும். இவ்வாறாக பரிகாரங்களை நாம் இதன் மூலம் இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் படிப்படியாக நம்ம தோஷத்திலிருந்து விலகி வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஒரு அம்சத்தை நம்ம பெறலாம். இப்போ ஒரு தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு உள்ள பரிகாரத்தை நம்ம சொல்லிட்டேன். அடுத்த பரிகாரத்தை நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் பரிகாரம் நான் சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம்.